اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى ال سيدنا محمد ربي زدني علما ربي زدني علما السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: ولا تتبع أهواء وأهذرهم. صدق الله العليم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم في حديثه الشريف: نعمتان عليمتان فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தன்னை படைத்தவனை வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் தன் வாழ்வியலை சரியான வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய ஒழுக்க நெறிகளை சரியான வழியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் குடும்ப சூழ்நிலைகளை சரியான வழிமுறையை எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து வழிகாட்டுகளும் அனைத்து உபதேசங்களும் பொருந்தியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் ஒன்று கூட்டி அதற்கு இஸ்லாம் என்ற பெயரை உதித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அத்தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அமர வைத்திருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ வருடங்களும் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்தும் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் காலத்தாலும் நேரத்தாலும் சூழ்நிலைகளாலும் மனிதர்களாலும் மாற்ற முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் தனக்கென்ற ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு தனக்கென்ற ஒரு போங்கை அமைத்துக் கொண்டு இன்றளவும் தன்னுடைய வழியில் சென்று கொண்டிருக்கும் ஒரே மார்க்கம் அத்தீனுல் இஸ்லாம். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் எத்தனையோ கொள்கைகள் இருந்தாலும் எத்தனையோ சட்ட திட்டங்கள் வேறுபடுத்தாலும் இன்றளவு குறை கூற முடியாத என்றும் குறை சொல்ல முடியாத ஒரு சட்ட திட்டங்களையும் ஒரு கோட்பாடுகளையும் வைத்திருக்கும் ஒரே மார்க்கம் அத்தீனுல் இஸ்லாம். உலகத்தில் பலதரப்பட்ட சமயங்களும் பலதரப்பட்ட மார்க்கங்கள் இருந்தும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் தன்னுடைய கொள்கையிலும் இன்றளவும் தனிநபருக்கு எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு தனிநபர் எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும், தனிநபர் ஒழுக்கங்கள் எவ்வாறு என்றெல்லாம் கூறும் ஒரே மார்க்கம் ஒரு தனிநபர் எவ்வாறு உலகத்தில் மாறுவது, நல்லவராக இருப்பது, தன்னுடைய போக்கை நல்லதாக அமைத்துக் கொள்வது என்று ஒரு தனிநபர் வைத்து கூறும் மார்க்கம் அத்தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் நம் அனைவரையும் இன்றளவு வைத்திருக்கின்றான். கியாமத் நாள் வரை முஸ்லிமாக வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இஸ்லாம் எதை கற்றுத் தருகின்றது, எதை கூற வருகின்றது? எத்தனையோ ஹதீஸ்களும் எத்தனை குர்ஆன்களும் ஆயத்துகளும் எத்தனையோ நபிமார்களும் வந்து சொன்னது என்ன, வந்து கற்றுக் என்ன? மூன்றே ஒரு விஷயம் தான், தனிநபர் வாழ்க்கை. ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை எவ்வாறு நடத்துவது, ஒரு குடும்பம் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், ஒரு சமூகம். மூன்றாவது ஒரு சமூகத்தின் ஒழுக்கங்கள், ஒரு சமூகம் எப்படி முன்னேற வேண்டும். முதலில் தனிநபர் மாற வேண்டும், இரண்டாவது குடும்பங்கள் மாற வேண்டும், மூன்றாவது ஆட்டோமேட்டிக்காக சமூகம் தானாக மாறிவிடும். அவ்வாறுதான் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் செய்தார்கள். முதலில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ஒழுக்கங்களும் கற்றுக்கொண்டார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வயதில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் பட்டத்தை அளித்தான். நபி ரசூல் என்ற பட்டத்தை அளித்தான். நம் அனைவருக்கும் தெரியும். முதல் அவரை ஒழுங்குபடுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழுங்குபடுத்தினான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகின்றார்கள். முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்மணி என்றால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, முதல் மனைவி. முதலில் தன்னுடைய குடும்பங்களை மாற்றுகின்றார்கள், தன்னுடைய உறவினர்களை மாற்றுகின்றார்கள். மூன்றாவதாக தான் சமூகத்தை திருத்துகின்றார்கள். மூன்றாவதாக சமூகத்தை இஸ்லாத்தை பரப்புகின்றார்கள். இதில் கூற வருது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ஆயத்துகளை கூறி இருப்பினோம், எத்தனை ஹதீஸ்களை வழங்கி இருப்பினோம். கூற வருவது தனிநபர் வாழ்க்கை, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, ஒரு சமூகத்தின் வாழ்க்கை. எவ்வாறு உலகத்தில் உள்ள அனைத்து சமூகமும், அனைத்து மனிதர்களும், அனைத்து குடும்பமும் சரியான வாழ்வாதாரத்தை கொண்டு, சரியான வழிமுறையை கொண்டு உலகத்தில் வாழ வேண்டும். அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் ஒவ்வொரு மனிதருக்கும் போதித்துக் கொண்டு வருகின்றார்கள். உலகத்தில் மனிதர்களாலும் காலத்தாலும் தோன்றிய அனைத்து சட்டத்திட்டங்களும், அனைத்து மார்க்கங்களும், அனைத்து கொள்கைகளும் காலத்தாலும் மனிதர்களாலுமே அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பைபிளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மத வேதங்களாக இருக்கட்டும், இந்து வேதங்களாக இருக்கட்டும், எப்படி அவர்கள் உருவாக்கினார்களோ, எப்படி காலத்தால் உருவாக்கப்பட்டதோ, ஒவ்வொரு மனிதர்கள் தனக்கு ஏற்றார் போது தன்னுடைய கொள்கைகளும் தன்னுடைய சட்ட திட்டங்களையும் அவர்களே எழுதி கொண்டார்களோ அப்படியே மனிதர்களாலும் மாற்றப்பட்டு விட்டது. மனிதர்களாலும் காலத்தாலும் அந்த சட்டங்களும் அந்த வேத நூல்களும் மாற்றப்பட்டு விட்டது. இன்றளவும் ஒரு இம்மி அளவு பிசகாமல் குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி இன்றளவும் எவராலும் மாற்ற முடியாமல், குறை சொல்ல முடியாமல் இன்றளவும் சரியான வழிமுறையை மேற்கொண்டு இருக்கும் ஒரே மார்க்கமாகவும் ஒரே வேதமாகவும் இஸ்லாம் குர்ஆன் மட்டும்தான் இருக்கின்றது. ஒருவராலும் இந்த உலகத்தில் ஒருவரும் எங்களுடைய மார்க்கத்தில் எந்த தப்பும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, நாங்கள் எதுவும் மாற்றப்படவில்லை என்று ஒரு இதுவும் சொல்ல முடியாது, ஒரு மாற்றமும் சொல்ல முடியாது. காரணம் இஸ்லாம் மட்டும்தான் எவராலும் மாற்றப்பட முடியாத இயங்கிக் கொண்டு இருக்கும் மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எத்தனையோ சட்டங்கள் மாற்றப்பட்டது, ஏன் இந்த அளவு சிவில் கோடுடைய எத்தனையோ புத்தகங்கள் மாற்றப்பட்டு விட்டது, எத்தனை வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் திருக்குர்ஆன் மட்டும்தான் ஒரு எழுத்தும் ஒரு ஹரக்கத்தும் ஒரு சபர் சேரும் மாறாமல் மாற்ற முடியாமல் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமும் குர்ஆனும் மட்டும்தான். இஸ்லாத்திற்கு ஏற்றாறு போல்தான் இந்த உலகம் மாற வேண்டும். இஸ்லாம் என்ன கூறுகின்றதோ, இஸ்லாம் சட்ட திட்டங்கள் என்ன வலியுறுத்துகின்றதோ, இஸ்லாம் நபி என்ன கூறுகின்றாரோ அதன்படிதான் இந்த உலகம் மாற வேண்டும். அதை தவிர இந்த உலகத்திற்கு ஏற்றாறு போல், இந்த உலகம் செல்வதை போல், உலக காலத்துக்கு ஏற்றாறு போல் நாம் மாற வேண்டும் என்ற வார்த்தைக்கு போல் இஸ்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காது. மாறாக இஸ்லாம் எதை சொல்கின்றதோ, இஸ்லாமியர்கள் எதை பின்பற்ற வேண்டும், முஸ்லிம்கள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை கூறுகின்றார்களோ அதை தான் இந்த உலகம் கேட்க வேண்டும். காரணம் இஸ்லாம், முஸ்லிம் என்பவர்கள், இஸ்லாம் என்பது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் நபி என்பது கிடையாது. அவர் சொல்லும் சட்டத்திட்டங்கள், அவர் வலியுறுத்தும் சட்டத்திட்டங்கள் வெறும் இஸ்லாமிய மட்டும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், இந்த சட்டங்களும் இந்த நபியும் அனைத்திற்கும் பொதுவானவர்கள், அனைத்திற்கும் நல்லதை கூற வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து சமூகங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் நல்லதை மட்டும்தான் போதித்தார்கள். யார் வேண்டுமென்றாலும் எந்த சமூகத்தில் இருந்தாலும், அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முஸ்லிம் அந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை தாராளமாக பின்பற்றிக் கொள்ளலாம். அவ்வாறுதான் அனைவரும் பின்பற்றார் போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சட்டத்திட்டத்தையும் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பார்த்துதான், இஸ்லாமியர்கள் செய்வதை பார்த்துதான் இஸ்லாமியர்கள் செய்வது நன்றாக இருக்கின்றது, அவர் பண்டிகை சிறந்ததாக இருக்கின்றது, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு செயல்முறையும் நன்றாக இருக்கின்றது என்று மஷ்கூரான பிறகுதான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து மனிதர்களும் இஸ்லாத்தில் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபட்டதை தவிர அனைத்து மனிதர்களும் ஒவ்வொரு மனிதராக மாற்றுகிறார்கள். அந்த ஒரு மனிதரை பார்த்து 2 மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒழுக்கத்தை சரி பண்ணார்கள். இஸ்லாம் எதை கூறுகின்றது, இஸ்லாம் ஒழுக்கங்களை கூறுகின்றது, இஸ்லாம் சரியான வழிகாட்டலை கூறுகின்றது. அதை பின்பற்றினால் தானாக இஸ்லாம் உயரும், தானாக இஸ்லாத்தை அனைவரும் வருவார்கள். இவ்வாறுதான் ஒழுக்கத்தை பார்த்துதான்
தன்னுடைய செயல்பாட்டை பார்த்துதான், இஸ்லாமிய ஒரு செயல்பாட்டை பார்த்துதான் அனைத்து மனிதர்களும் அனைத்து சமூகங்களும் ஒவ்வொன்றாக இஸ்லாத்தை ஏற்றதை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக எத்தனையோ இஸ்லாமியர்களை உருவாக்கினார். காரணம், அவர்கள் மாறினார்கள், அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் இன்று ஓடக்கூடிய உலகம் மற்ற கலாச்சாரங்களை விரும்பக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும், ஒவ்வொரு முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற கலாச்சாரங்களை ஏற்றுக்கொண்டும் விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் கூறுகிற அனைத்து சட்ட திட்டங்களும் ஒரு அழகு இருக்கும், ஒரு அறிவு இருக்கும். அறிவோடு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இஸ்லாம் சொல்ல அனைத்திலும் மறந்த ஆடம்பரம் இருக்காது, எதிலும் ஆடம்பரம் இருக்காது, அனைத்திலும் சிந்திப்பது. எதுக்கு பண்றோம், இது பண்றதுக்காக நம்மளுக்கு என்ன இருக்கு என்ற ஒரு அறிவோடு தான் அனைத்து செயல்முறையும் இருக்கும். உதாரணமா நிக்காஹ் எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஒரு அழகான சம்பிரதாயம்! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹ் என்ற வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு வழிகாட்டிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹ் என்ற வழிகாட்டி கூறுகின்றார். மூன்றாவது பண்டிகை ஈத் பண்டிகை, ஈத் பெருநாள். ஒரு அழகான ஒரு அறிவோடு அணுகக்கூடியது. நமக்கு மட்டும் இல்லை, ஈத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், ஈத் என்பது ஏழைகளின் திருநாள், பெருநாள் என்பது ஏழைகளின் திருநாள். இவ்வாறு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்டிகைகளும், அனைத்து செயல்முறைகளும், அனைத்து விழாக்களும் நமக்கு மட்டுமில்லை, மற்றவர்கள் பயன்பெறுகிற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களும் நம்முடைய பண்டிகையை மாற்றி உள்ளார்கள், தம்முடைய விழாக்களை மாற்றி உள்ளார்கள். ஒருவருக்கும் தீங்கு விளைவிக்க முடியாது. தனக்குத்தானே தீங்கு இருக்கும் ஒரு ஆபத்தான ஒரு பண்டிகையும் இஸ்லாத்தில் பார்த்திட முடியாது. அர்த்தமே இல்லாத கொண்டாட்டங்கள், அர்த்தமே இல்லாத கொண்டாட்டங்கள் வரக்கூடிய காலங்களில் அர்த்தமே இல்லாத கொண்டாட்டங்கள் தான் பரவிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு பிறந்தால் கொண்டாட்டம், ஒருவன் இறந்தால் கொண்டாட்டம், கல்யாணமானால் கொண்டாட்டம், ஒரு வயசு கொண்டால் கொண்டாட்டம். இவ்வாறு எத்தனையோ வருடங்கள் பிறந்தால் கொண்டாட்டம், வருடங்கள் முடிந்தால் கொண்டாட்டம். இவ்வாறு எது கேட்டாலும் கொண்டாட்டங்கள், அர்த்தமில்லாத கொண்டாட்டங்கள். எதற்காக நாம் கொண்டாடுகின்றோம்? கொண்டாடினால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? மனிதன் எப்பொழுதும் பெனிஃபிட் இல்லாமல் இதை செய்யவே மாட்டான். மனிதர்கள் ஒரு பெனிஃபிட், இதனால் நமக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு அதனால குர்ஆனில் இதை செய்தால் உனக்கு இத்தனை நன்மை. இது நம்மளுடைய மென்டாலிட்டியை புரிந்து கொள்ளதான் அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களிலும் கூறிய வார்த்தைகள், நீங்கள் இதை செய்தால் நீங்க சுவர்க்கத்தில் நுழைவீர்கள். 5 வேளை தொழுகிறீர்களா, சொர்க்கத்துக்கு போங்க. குர்ஆன் ஓதுகிறீர்கள், சொர்க்கத்துக்கு என்னோட இருப்பீர்கள். ஒரு குழந்தையை சரியான வழிமுறையில் வளர்த்து விட்டீர்களா, நீங்கள் என்னோட சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றாலா பெனிஃபிட் ஒரு கூறி தான் ஒவ்வொரு அமல்களையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். அதேபோல் நாம் எதற்காக கொண்டாடப்படுகின்றோம்? எதற்காக இந்த செலிப்ரேஷன்? முக்கியமாக நியூ இயர் செலிப்ரேஷன். எதற்காக இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை நாம் கொண்டாடுகின்றோம்? எதுக்கு? அது ஒரு அர்த்தம் என்ன? அதுக்கு ஒழுங்கு இருக்கின்றதா, அதுக்கு அர்த்தம் இருக்கின்றதா? ஒரு அறிவின் மூலமா ஆராய்ந்தும் அந்த நியூ இயர் பண்டிகையை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு போகின்றார், மனிதனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை, மனிதனுக்கு நேரமும் காலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய ரஹ்மத் நேரமும் காலமும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 5 விஷயம் வருவதற்கு முன்னால் உள்ள 5 விஷயத்தை நீ பாதுகாத்துக் கொள். ஒரு 5 விஷயம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 விஷயத்தை நீ பாதுகாத்துக் கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வயோதிகம், நீ முதுமையாக ஆவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள். கை கால் நல்லா இருக்கு, தொழுவா, நல்லா பேச வந்து குர்ஆனை ஓது. அதை விட்டு கை கால் இல்லாமல் நாம் முடியாத சமயத்தில் நாம் தொழுக வேண்டும், நாம் அமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீ யோசித்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இரண்டாவது விஷயம், வசிஹத கபல ஷக்கமிக், நீ நோயாளியாக ஆவதற்கு முன்னால், உனக்கு நோய் பிடிப்பதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ சரியான வழிமுறையில் பயன்படுத்திக் கொள். மூன்றாவது, உன்னுடைய ஏழ்மை வருவதற்கு முன்னால், உனக்கு எதுவுமே இல்லாததற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய உன்னுடைய காசு பொருள் செல்வங்களை நீ சரியான வழிமுறையில் பயன்படுத்திக் கொள். நான்காவது, உனக்கு ஓய்வு இருப்பதற்கு முன்னால், நீ உனக்கு வேலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ பயன்படுத்திக் கொள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீ மௌத்தாவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை நீ சரியான வழிமுறையை பயன்படுத்திக் கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உனக்கு மௌத் நெருங்கிவிட்டது, உன்னுடைய மௌத் நெருக்கமாக இருக்கின்றது, நீ உன்னுடைய ஹயாத்தை சரியான வழியில் நீ பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சாதித்து விட்டோம் என்பதற்காக இந்த கொண்டாட்டங்கள்.
எதற்காக கொண்டாட வேண்டும்? நம்மளுடைய சரியான ஒரு அறிவின் அடிப்படையில் அணிந்தா கூட இந்த கொண்டாட்டங்கள் தேவையில்லாத ஒரு கொண்டாட்டங்கள் மட்டும்தான். அந்த கொண்டாட்டங்கள் நமக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய கொண்டாட்டங்களாகத்தான் இன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த கொண்டாட்டம்? லட்சக்கணக்கில் காசாவில் மக்கள் பிணமாக பார்த்தமே அதற்கு கொண்டாட்டமா? இல்லை உலகம் அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு கொண்டாட்டமா? இல்லை இத்தனை வருடம் தன்னுடைய வாழ்நாள் முழுசும் குர்ஆனை ஓதாமலும் தொழுகாமல் தன் வாழ்நாள் முழுக்க தீமைகளால் கழித்து விட்டமே அதற்கு கொண்டாட்டமா? எதற்காக இந்த ஆடம்பர கொண்டாட்டம்? எதற்காக இந்த அர்த்தமில்லா கொண்டாட்டம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு வருத்தம். இது இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் அதிகமாக இதில் இருக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. எத்தனையோ பேர் பசி பட்டினியா இருக்கின்றார்கள். எத்தனை குழந்தைகள் கிழிந்து ஆடை அணிந்து கொண்டு எத்தனையோ பேர் கவிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் எதற்காக இந்த கொண்டாட்டம்? என்ன அழகு இருக்கின்றது? என்ன அறிவு இருக்கின்றது? எதற்காக இது கொண்டாடுகின்றோம்? என்ன நன்மைகள்? நமக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், "வலா தத்தபியா ஹுவாஹுமா அதுமா யுஃதிருக அல் பஅத் மாஜதா இலைக்." உங்களின் பக்கம் எத்தனையோ ஃபித்னாக்கள் வரும். எத்தனையோ பேர் உங்களுடைய ஃபித்னாக்களை எத்தனை பேர் உங்களிடத்தில் புகுத்த நினைப்பார்கள். நீங்கள் அதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். எத்தனை கலாச்சாரங்கள் மீண்டும் மீண்டும் வரும். எதிரே தெரியாமல் கலாச்சாரங்கள் புகும். எத்தனை பேர் வந்து புகுத்துவார்கள். இதை நீங்க கொண்டாடலாமே, இந்த இருந்தாங்க மார்க்கத்துக்கு நல்லா இருக்குமே என்று எத்தனையோ பேர் கூடுவார்கள். எத்தனை பேர் அது உங்கள் பக்கம் வலுக்கட்டாயமாக இருப்பார்கள். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு இறைவன் என்ன கூறுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார், அதுபடிதான் உங்கள் அனைத்து வாழ்நிலைகளும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக உங்களுக்கு ஃபித்னாக்கள் வரும். விதவிதமாக ஃபித்னாக்கள் வரும். புதுசா உங்களுக்கு ஃபித்னா வந்துட்டா இருக்கும். ஆனா நீங்கள் தான் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் இந்த நோயின் ஃபித்னா. அதில் ஒன்றுதான் எதற்காக கொண்டாடுகின்றார்கள்? எங்கேயோ ரோமானியர்கள் உருவாக்கி அவர்கள் கடவுளை வணங்குவதற்காக, அவங்க கடவுளை புகழ்வதற்காக உருவாக்கியதுதான். வருஷத்துல ஒரு நாள் நம்ம கடவுளை புகழ்றாங்க என்று உருவாக்கியதுதான் நியூ இயர் என்பது. தன்னுடைய கடவுளை புகழ்வதற்காக ரோமானியர்கள் உருவாக்கிய ஒரு பண்டிகை தான் நியூ இயர். அது என்னென்று தெரியாமல் இஸ்லாமியர்கள் நம்ம பின்பற்றி வருகின்றோம். இதற்காக எத்தனையோ செலவுகள். கரெக்டா டிசம்பர் 12 மணி கரெக்டா கேட்க வேண்டும். நன்றாக புரிய வேண்டும். எதற்காக வேண்டும்? எதற்காக ஆடம்பர செலவு? எதற்காக வீண் விரயம்? எதற்காக கொண்டாடுகின்றோம்? ஒரு வயசு நம்ம குறைஞ்சு கொண்டாடுகின்றோமா? எதற்காக இது கொண்டாடுற? முகத்தில் அடி. இதே போல் சாப்பிட்ட உழைப்பவர்கள் முகத்தில் அடிப்பது, வீண் விரயம் செய்வது. இவ்வாறு வீண் விரயத்திலே ஒரு நாட்கள் சென்றால் அந்த வருடம் எப்படி கொடுக்கும்? என்னுடைய என்ன, இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு வேஸ்டா போச்சு, அடுத்த வருஷம் நல்லபடியா போகும். எவ்வாறு நல்லபடியா போகும்? எப்படி நல்லபடியா போகும்? அந்த வருடம் துவங்கிய வருடம் ஒரு வீண் விரயத்தாலும், ஒரு பாட்டிலோடும், ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தோடும் தொடங்கும் வருடம் எவ்வாறு நன்றாக இருக்கும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீண் விரயத்தோடு துவங்கும் வருடம் எத்தனை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். சிகரெட்டோடும் பாட்டிலோடும் துவங்கும் ஒரு வருடம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றார், உனக்கு வருடம் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் உனக்கு பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் நீ பேணி பாதுகாத்தால் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு அமானிதம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நீ அல்லாஹ் சொல்வதை கேள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறவில்லை 24 மணி நேரம் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு திக்ர் செஞ்சுட்டே இருக்கணும் என்றெல்லாம் கூறவில்லை. உனக்கு நான் டைம் கொடுத்திருக்கேன், 5 வேளை ஒரு டைம், அது மட்டும் எனக்கு செஞ்சா போதும். அது மட்டும் நீ செய்தால் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எதை சொல்லிக்கிட்டனோ, நல்லது சொல்லிக்கிட்டதா அது வந்து செய், கெட்டதை சொல்லிக்கிறா தவிர்த்துக்கொள் என்றுதான் இந்த குர்ஆனில் கூட எத்தனை இடங்களில் நல்லதை ஏவு, நல்ல விஷயங்களை மற்ற கற்றுக்கொள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதை தவிர்த்துக்கொள் என்றுதான். தவிர்த்து கொண்டாயா நீ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ஜாவில் இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வழிகாட்டுதலின் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். தெரியாம புரியும். வெறும் 2025 முடிந்து 2026 பிறப்பது மட்டுமல்ல. உதாரணமாக உன்னுடைய 25 வயசு முடிந்து உன்னுடைய 26 வயது பிறக்கின்றது. நீ இருப்பதை கொண்டாடுகின்றாயா? என்னுடைய மௌத்தை நெருங்கி கொண்டு இருக்கின்ற கொண்டாடுகின்றாயா? இது சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக இந்த கொண்டாட்டங்கள்? 25 வயசு முடிச்சு 26 வயசு தொடங்குது. உன்னுடைய மௌத்து சீக்கிரமா வருது. நீ சீக்கிரமா மௌத்தை கொண்டு சென்று கொள்கின்றாய். நான் சீக்கிரமா மௌத்தாக போகின்றேன் என்று உன்னுடைய கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கின்றாயா? சரியான வாழ்வாதாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னை கொண்டாடுகின்றாயா? இல்லை இருந்தாலும் இந்த சிறந்த வழிகாட்டின் மூலமாக சிறந்த அடிப்படையில் தன்னோட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மிகப்பெரிய உலகமே சந்தோஷமாக இருக்கின்றது, நானும் சந்தோஷமாக இருக்கின்றேன், இந்த அடிப்படையில் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படுகின்றதா? இந்த சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை ஃபித்னாக்கள் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கூறுகின்றார், மறுமை நாள் நெருங்க எத்தனை ஆபத்துகள், எத்தனை இடிபாடுகள் இஸ்லாத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க.
அனைத்து காஃபிர்களும் வருகின்றார்கள். எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு நான் என்ன வேணும் தரேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு காலையில் குவிக்கப்படும், அனைத்து அழகான பெண்களும் உங்களுக்காக தரப்படும் கூறிவிட்டு இந்த பிரச்சாரத்தை மட்டும் விட்டுருங்க, இஸ்லாமை மட்டும் வேணுமா, உங்களுக்கு எல்லாமே தரேன், ஒரு ராஜா போல இந்த இந்த நாட்டை நீங்க ஆட்சி செய்யும் பொறுப்பை உங்களுக்கு தருகின்றோம், ஆனால் இஸ்லாத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடுங்க. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, லா ஊலிய ஷம்ஸு பியதி, என்னுடைய கரத்தில், என்னுடைய ஒரு கரத்தில் நீங்கள் சூரியனை வைத்தாலும், என்னுடைய மறு கரத்தில் நீங்கள் சந்திரனை வைத்தாலும், என்னுடைய இம்மியாலும் என்னுடைய மார்க்கத்தை நான் விட்டு தர மாட்டேன், என்னுடைய மார்க்கத்தை நான் விட்டு தர மாட்டேன். என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ மார்க்கத்தை என்ன போதித்தானோ நான் அதை மற்றவர்களுக்கு போதிப்பேன், என்ன சொன்னானோ அதுபடிதான் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன், என்ன சொன்னாலும் அதுபடிதான் என் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை நான் அமைத்துக் கொள்வேன். எத்தனை பேர்கள் வளர்த்துக்கின்றார்கள், காலத்தை விட்டு விட்டு வளர்த்துக்கின்றார்கள், கை கால் சுகத்தோடு இருக்கும் போது எந்த அமலும் செய்யவில்லை, குழந்தைகளை வளர்க்கும் போது சரியாக வளர்க்கவில்லை, ஆனால் பின்னாடி வளர்ந்து என்ன பயன், நான் அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கேன். அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாள் ஒவ்வொரு அடையாளம் எடுத்துட்டு வருவான், யா அல்லாஹ் ஒரு நிமிஷம் எனக்கு துனியாவில் இருக்கணும், ஒரு செகண்ட் நான் துனியாவுக்கு போயிட்டு வந்தேன்னா நான் விட்ட எல்லா அமல்களையும் நான் செய்து விட்டு வந்துட்டேன், அங்க போல என்ன பயன். அல்லாஹ் கூறுகின்றான், நான் கொடுத்த அனைத்து ஹயாத்துகளும் வேஸ்ட், நான் கொடுத்த அனைத்து நியாமத்துகளும் வீணாக்கி விடுவான், நான் கொடுத்த அனைத்து பரக்கத்துகளும் வீணாக்கி விடுவான், மறுமை நாள் கை செய்து விடுவாங்க. யா அல்லாஹ் ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்றேன், ஒரே ஒரு செகண்ட் எனக்கு துனியாவில் அனுப்பிச்சு அனைத்து பாவங்களையும் போய் நன்மைகளை பெற்றுக் கொண்டு வருகின்றேன், அப்பொழுது குழம்பி என்ன பயன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கை சேர்ந்து உள்ள மனிதர்களாக தன்னுடைய மக்கள், தன்னுடைய முஸ்லிம் உம்மாக்கள் ஆகிவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எத்தனையோ உபதேசங்களை செய்து விட்டான், எத்தனையோ வாழ்வாதாரத்தை கூறிவிட்டான், எத்தனையோ சட்ட திட்டங்களை இலகுவாக்கி கூறிவிட்டான். தொழுகை பள்ளிவாசல் மட்டும்தான் தொழுவோம், எத்தனையோ பெனிஃபிட்டுகள், பள்ளிவாசல மட்டும்தான் தொழுவது, நேரம் வந்து விட்டதா எங்க வேணா தொழுது கொள்ளலாம், உலகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும், நஜீஸ் இல்லாத அனைத்து பகுதியிலும் நீ தொழுது கொள்ள அனுமதி இருக்கின்றது. பெருமாள் சொல்கின்றார்கள், எப்படியாச்சும் நான் தொழுகை நிறைவேற்றணும், எப்படியாச்சும் நோன்புகளை வைக்க வேண்டும், எப்படியாச்சும் தவறை விட்டு தவிர்த்து கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எத்தனையோ சட்ட திட்டங்களை லேசாக்கி விட்டான். நம் அனைவருக்கும் தெரியும், முதல் 50 வக்துகளாக இருந்தது தொழுகை, முதலில் 50 வக்துகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்ற போது 50 வக்துகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றார். சையதா மூஸா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ரசூலுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்ன கொடுத்தான் அல்லாஹ் போய் பார்த்துட்டு வந்தியே, என்ன கொடுத்தான்? பெருமானார் சந்தோஷமாக சொல்றாங்க, 50 வக்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனை வணங்குவதற்காக கொடுத்துள்ளான். அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை, உங்க சமூகம் வணங்காது, உங்க சமூகத்தை வளர்ந்து போய் கொடுங்க, கம்மி பண்ணிட்டு வாங்க. திரும்ப போறாங்க ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் வணங்காது போல இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. சரி 40 கம்மி பண்ணி வராங்க. திரும்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் அதே சொல்றாங்க, உங்களுடைய சமூகம் இதுவும் வணங்காது, கம்மி பண்ணிட்டு வா. இவ்வாறு சென்று போயிட்டு வந்து கடைசியில் 5 நிக்குது. அப்பயும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்க சமூகம் இது வணங்காது. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை, என்னுடைய சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் சமூகம் எப்படியாச்சும் இது பின்பற்றும், எப்படியாச்சும், ஏன்னா இதுக்கு மேல எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு. பெருமானார் கூறிய வார்த்தை, இதுக்கு மேல எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு, என் சமூகம் இதை கண்டிப்பாக நிறைவேற்றும், என் சமூகம் அனைத்து சூழ்நிலையிலும் இதை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு வந்திருக்கிறார் என்றால், எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை பின்பற்றி நாம் வளர்க்கின்றோம், எந்த அளவுக்கு தொழுகையை பேணி பாதுகாக்கின்றோம், எந்த அளவுக்கு குர்ஆனை நாம் போதிக்கின்றோம், குர்ஆனுடைய நல்ல அமல்களை நாம் போதிக்கின்றோமா, குர்ஆனுடைய நம்ம அமல்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா, சரியான விஷயங்களை கேட்கின்றோமா, சரியான விஷயங்களை பேசுகின்றோமா, சரியான விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமா என்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் சரியான யோசித்து சரியான வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பண்டிகைகள் வருகின்றது, எத்தனையோ பண்டிகைகள் கலாச்சாரங்கள் பிற மதங்களில் எடுத்துக்கொள்ள செல்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமை பார்த்து மற்றவர்கள் கற்க வேண்டும், மற்ற மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது, அனைத்து மக்களும் சிறந்தவர்கள், அனைத்து பண்டிகைகளும் சிறந்த பண்டிகை என்று கூறும் அளவிற்கு இஸ்லாமிய பண்டிகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அந்த பண்டிகையை சட்ட திட்டங்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது கூறுவதை போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட் போட்டாங்க, மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட் போட்டு விட்டார்கள். சஹாபாக்கள் வலிமார்களும் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை எழுப்பி விட்டார்கள். நம்முடைய வேலை என்ன? அந்த கட்டிடத்தை வெறும் சுத்தம் செய்வது மட்டும்தான், சுத்தம் செஞ்சு பாதுகாப்பா வச்சிருக்கணும், அது மட்டும் தான் நமக்கு வேலையாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு கேவலமாக அந்த கட்டிடத்தை மாற்ற இன்றைய இளைஞர்களும் இன்றைய பெண்களும் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில்
அந்த கட்டிடத்தை பேணி பாதுகாக்கும் கூட ஒரு மனிதர்களாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் வைத்திருக்கிறார். அவ்வாறுதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் ஒரு இஸ்லாத்தை பாதுகாவலராக ஆக்கி அருள் புரிவானாக. எத்தனையோ பணிகள் இருக்கின்றன, அதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் வீட்டு பெண்களையும் நம் குழந்தைகளையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போல் சொர்க்கத்தில் அனைவரும் ஒன்றாக இருப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் தவானா.